வணக்கங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூஷன் வீடியோ, பார்ட் 1ஓட கண்டினியூஷன். இது வந்து பார்ட் 2. அதாவது ட்ரோன் எப்படி வந்து ஃப்ரண்ட்டு, பேக்கு, லெஃப்ட், ரைட்டு, அப்புறம் இருக்கிற இடத்துல லெஃப்ட், ரைட் திரும்புது அப்படின்றதெல்லாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ தான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபியூசிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருப்பேன், ஹவ் டஸ் எ ட்ரோன் ஃப்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப பேசிக்கான கண்டென்ட் தாங்க சொல்லியிருப்பேன். அதாவது ட்ரோன் எப்படி தரையிலேருந்து மேலே எழும்புது, அந்த ப்ரொப்பலர் எப்படி சுற்றினா வந்து இந்த ட்ரோன் வந்து மேலே போகிறதுக்கு அச்சீவ் பண்ணோம். அதுக்கப்புறம் அந்த ப்ரொப்பலரோட பிளேஸ்மெண்ட், எந்த மோட்டருக்கு எந்த ப்ரொப்பலர் வைக்கணும் அப்படின்றதெல்லாமே வந்து ரொம்ப பேசிக்காக நான் சொல்லியிருப்பேன். உங்களுக்கு ட்ரோன் பற்றி சுத்தமாக எதுவுமே தெரியாது அப்படின்னா வந்து அந்த வீடியோ பார்த்துட்டு அப்புறமா இது பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும், இல்லைனா குழப்பமா இருக்கும். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு டிஜே மேவிக் மினி வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ வெளியே போய் ஃப்ளை பண்ணி காட்ட முடியல, காரணம் மழை பெய்யுது வெளியே. அதனால் நான் இப்போ ரூம்லேயே வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரோன் ஃபஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் எப்படி வந்து மேலே எழும்புது அப்படின்ட்டு. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இந்த 4 மோட்டாருமே 1000 ஆர்பிஎம்மில் சுற்றிட்டு இருக்குன்னு வச்சுப்போம். எந்த மோட்டார் எந்த டேரக்ஷனில் சுற்றணுமோ அந்த டேரக்ஷனில் 1000 ஆர்பிஎம் சுற்றுதுன்னு வச்சுப்போம். 1000 ஆர்பிஎம் சுற்றுச்சுன்னா என்ன ஆகும், தரையிலேருந்து மேலே எழும்பி அப்படியே மேலே வரும். இப்போ நான் வந்து ட்ரோன் வந்து ஃப்ரண்ட்டில் போகணும், ஃப்ரண்ட்டு பக்கமாக போகணும் அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ட்ரோன் எப்படி போகும், இப்போ எக்ஸாம்பிள் இப்படி வச்சுருக்கேன். ஃப்ரண்ட்டு போனால் இப்படி போகாது, கண்டிப்பாக அப்படியே ஃப்ளாட்டாகவே போகாது. இப்படி கொஞ்சம் டில்ட் ஆகி அப்படி மேலே முன்னாடி போகும். அப்படியே அதே மாதிரி பின்னாடி வரதுமே கொஞ்சம் பேக்கில் டில்ட் ஆகி இப்படி வரும். இது எப்படி இந்த ட்ரோன் அச்சீவ் பண்ணுது அப்படின்னா, ஒன்றும் இல்லைங்க. எக்ஸாம்பிளுக்கு இந்த 4 மோட்டாருமே 1000 ஆர்பிஎம்மில் நான் சுற்றுதுன்னு சொன்னேன். 1000 ஆர்பிஎம்னா மேலே ஒரு எழும்பிடுச்சு. இப்போ ஃப்ரண்ட்டில் போகணும் அப்படின்னா என்ன ஆகணும், பின்னாடி இருக்க 2 மோட்டார் இன்னும் ஃபாஸ்ட்டாக சுற்றும். இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இந்த 2 மோட்டாருமே கான்ஸ்டண்ட்டாக 1000 ஆர்பிஎம்லேயே சுற்றிட்டு இருக்கும். இது எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 1100 இல்லை 1200, எக்ஸாம்பிளுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் சொல்கிறேன், 1200 ஆர்பிஎம் சுற்றுதுன்னா என்ன ஆகும், இந்த பின்னாடி இருக்க 2 மோட்டரும் இன்னும் அப்படியே மேலே கொஞ்சம் ஃபோர்ஸ் கிடைக்கும். இப்படி மேலே டில்ட் ஆகும்போது அப்படியே ஃப்ரண்ட்டில் போகும். இதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிச் ஃபார்வர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஜாய்ஸ்டிக்கில் ரைட் கண்ட்ரோல், நம்மளோட ரிமோட் கண்ட்ரோல் இருக்குது. இதில் வந்து ரைட் சைடு கண்ட்ரோலரில் ஃப்ரண்ட்டு அப்படி கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து பிச் ஃபார்வர்ட் கொடுக்கும்போது தான் நம்மளோட ட்ரோன் வந்து அப்படியே ஃப்ரண்ட்டில் போகும், அப்படியே இப்படி போகும். பின்னாடி இருக்க 2 மோட்டார் எக்ஸ்ட்ரா ஸ்பீடில் சுற்றி அப்படியே போகும். அதே மாதிரி பேக்கில் வரணும் அப்படின்னா அதே தான், முன்னாடி இருக்க 2 மோட்டார் வந்து ஃபாஸ்ட்டாக சுற்றும். இது வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். சரி, அதே வந்து இதுக்கு லெஃப்ட்டில் போகிறது பேர், ரைட்டில் போகிறதுக்கு பேர் என்னன்னு கேட்டிங்கன்னா ரோல் லெஃப்ட், ரோல் ரைட் அப்படின்னு சொல்லுவாங்க. ரோலுக்கும் அதே தான், சேம் தான். லெஃப்ட் 2 மோட்டார் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், ரைட்டில் இருக்கிறது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சுற்றும், அப்படியே திரும்பும். நமக்கு அதே மாதிரி தான் நடக்கும். இந்த ரோல் ரைட்டும் ரோல் லெஃப்ட்டும். அதுக்கு வந்து நம்ம ஜாய்ஸ்டிக்கில் ரைட் சைடு, நமக்கு ரிமோட் கண்ட்ரோலரில் ரைட் சைடில் இருக்க ஜாய்ஸ்டிக் வந்து லெஃப்ட்டு ரைட்டு அப்படி பண்ணால் அது அதுக்கேற்ற மாதிரி திரும்பும். ஒரே இடத்துலேயே இருந்துக்கிட்டு அப்படியே லெஃப்ட் ரைட்டு டேர்ன் ஆகுது, அது எப்படிப்பா பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு பேர் யான்னு சொல்லுவாங்க. யார் லெஃப்ட் யார் ரைட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம ட்ரோனோட நோஸ் பாயிண்ட் இங்கே இருக்குது. அதுக்கு லெஃப்ட் சைடில் திரும்பணும்னா யா லெஃப்ட், ரைட்டில் திரும்பினா யார் ரைட்டு. சரி, அது எப்படி அச்சீவ் பண்ணுது, இந்த யா எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் இதுக்காகவே கண்டிப்பாக ஃபஸ்ட் வீடியோ பார்த்தாகணும். காரணம் அதில் வந்து நியூட்டன் ஸ்டர்லை பற்றி சொல்லியிருப்பேன். நியூட்டன் ஸ்டர்லாம் என்ன, நமக்கு தெரியும், எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் அன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன். அப்படி சொல்லும்போது ஒரு மோட்டரும் ஒரு டேரக்ஷனில் சுற்றும். மோட்டர் நம்பர் 1 பார்த்தீங்கன்னா கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றும். மோட்டர் நம்பர் 1 அப்புறம் 2 கவுண்டர் கிளாக் வைஸில் இந்த மோட்டர் சுற்றுச்சுன்னா கிளாக் வைஸில் அந்த ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அப்போ என்ன ஆகணும்னா, நமக்கு யார் ரைட் வேணும் அப்படின்னா இந்த மோட்டர் நம்பர் 1 and 2 இருக்கு பார்த்தீங்களா, கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றுற மோட்டார் என்னன்னா கொஞ்சம் ஸ்பீடாக சுற்றும். இந்த 4 மோட்டாருமே வந்து கான்ஸ்டன்ட்டாக 1000 ஆர்பிஎம்ல சுற்றிட்டு இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு இந்த 1 and 2 மோட்டார் என்ன ஆகும்னா கொஞ்சம் ரொம்ப மைன்யூட்டான ஆர்பிஎம் தாங்க மாறும். ரொம்ப மாறிச்சுன்னா என்ன ஆகும், மோட்டரே வந்து ஹைட்டாக ஃபாஸ்ட்டாக போக ஆரம்பிச்சிடும். கரெக்டுங்களா? அப்போ என்ன ஆகும், கொஞ்சம் ஆர்பிஎம் வந்து ஸ்பீடாக சுற்றும் போது, எக்ஸாக்டான ஆர்பிஎம் நான் சொல்லலை, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், ஒரு 10 ஆர்பிஎம் இல்லை 20 ஆர்பிஎம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்போது என்ன ஆகும், இந்த 2 மோட்டரோட இந்த 2 மோட்டார் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும். அப்போ என்ன ஆகும், கவுண்டர் கிளாக் வைஸில் சுற்றும் போது இந்த ஃபோர்ஸ் ட்ரோனோட பாடி ஆட்டோமேட்டிக்காக ரைட்டில் திரும்ப ஆரம்பிச்சிடும். இதே யா லெஃப்ட் ரீச் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும், 3 and 4 மோட்டார், அதாவது கிளாக் வைஸில் சுற்றுற மோட்டார் இன்னும் ஃபாஸ்ட்டாக சுற்றும் போது என்ன ஆகும்னா நமக்கு ஆன்டி கிளாக் வைஸில் ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். இந்த 2 மோட்டரோட கம்பேர் பண்ணும்போது இந்த 3 and 4 மோட்டார் இன்னும் கொஞ்சம் அதிகமான ஆர்பிஎம் சுற்றும் போது ஆப்போசிட் டைரக்ஷனில் நமக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும், நியூட்டன் ஸ்டர்லா படி. அப்போ வந்து அப்படியே லெஃப்ட்டில் திரும்பும், அழகாக திரும்பும். அதுக்கு பேர் யா லெஃப்ட் யா ரைட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரோன் வந்து மேலே கீழே போகுது பார்த்தீங்களா, அதோட பேர் பார்த்தீங்கன்னா வந்து த்ராட்டில் அப் த்ராட்டில் டவுன் கொடுப்பாங்க. த்ராட்டில் அப் த்ராட்டில் டவுன், யா லெஃப்ட் யா ரைட், ரோல் லெஃப்ட் ரோல் ரைட், பிச் ஃபார்வர்ட் பிச் பேக்வர்ட், இப்படி தான் இருக்கும். சரி, இப்போ குயிக் ஷாட்ஸ்லாம் எப்படி, இப்போ எலிப்ஸு அப்புறம் ராக்கெட்டு அந்த மாதிரி மோட்லாம் வருது, அதெல்லாம் எப்படி வரும், எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா அதுக்குமே காம்ப்ளெக்ஸான அல்கோரிதம்ஸ். இது வந்து நம்ம மேனுவலாக பண்ணுறோம், மேனுவலாக நம்ம லெஃப்ட் கொடுக்குறோம் ரைட் கொடுக்குறோம்னா அப்படியே போகும். அதே வந்து டிஜேலே, இப்போ டிஜேன்னு இல்லை, நிறைய ட்ரோன்ஸ்லாம் இந்த மாதிரி குயிக் ஷாட்ஸ்லாம் இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரோக்ராம் படி பண்ணுவாங்க. இப்போ சர்க்கிள்னால் இந்த பின்னாடி இருக்க 2 மோட்டார் அதுக்கேற்ற மாதிரி மூவ் ஆகணும், அப்படியே திரும்பணும். இல்லை எலிப்ஸ்னா அதே ஒரு மாதிரி வட்டம் அடிச்சுக்கிட்டே மேலே போகும். அப்போ என்ன ஆகும், அதே மாதிரி தான் சர்க்கிள் மாதிரியே வச்சு அவங்க அந்த மோட்டார் ஸ்பீடை கொஞ்சம் அந்த ஹைட்டை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு எலிப்ஸ் எப்படி ரீச் ஆகும் அப்படின்னா இந்த அப்படியே கொஞ்சம், அதாவது ரோல் ரைட்டே வரும். நீங்கள் நல்லா அந்த ட்ரோன் நோட் பண்ணிங்கனாவே தெரியும், அப்படியே ரோல் ஆகும். ட்ரோன் வந்து அப்படியே சாஞ்சிக்கிட்டே வரும். அதே நேரத்தில் இந்த பின்னாடி இருக்க மோட்டரும் அப்படியே சுற்றிக்கிட்டே வரும், ஒரு மாதிரி அழகாக சுற்றிக்கிட்டே மேலே போகும். 4 மோட்டரோட ஆர்பிஎம்மும் அதிகமாகும், ரோலும் பண்ணும்,
ப்ளஸ் அப்படியே இந்த பின்னாடி இருக்க 2 மோட்டரும் இப்படி இந்த பக்கமாகவும் திரும்பும். இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் வரும். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த த்ராட்டில் வந்து நான் ஃபுல்லாக கொடுத்துட்டேன். எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து பிச் ஃபார்வர்டு வந்து ஃபுல்லாக கொடுத்துட்டேன். அப்போ என்ன ஆகும், பின்னாடி இருக்க மோட்டர் இன்னும் ரொம்ப ஸ்பீடாக சுற்றி அப்படியே கவுந்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. இது வந்து நார்மல் குவாட் காப்டர், FPV ட்ரோன் கிடையாது. நார்மல் குவாட் காப்டர் நார்மல் ட்ரோனாக இருந்ததுன்னா நமக்கு வந்து கைரோஸ்கோப்லேயே வந்து ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளில் வந்து செட் பண்ணுவாங்க. இந்த ஆங்கிளுக்கு மேலே டில்ட் ஆகக்கூடாது இந்த ட்ரோன் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் ஃபுல்லாக கொடுத்தாலுமே இந்த குறிப்பிட்ட ஆங்கிள் ரீச் ஆகும்போதே வந்து கரெக்டாக நின்றும். அதுக்கு மேலே வந்து இந்த மோட்டார்ஸ் வந்து ஃபாஸ்ட்டாக சுத்தாது. அதே FPV ட்ரோனாக இருந்ததுன்னா என்ன ஆகும்னா ஃப்ளிப்லாம் அடிப்பாங்க. ஃப்ளிப்லாம் அடிக்கும்போது அந்த மாதிரி ஃப்ளைட் கண்ட்ரோலரில் கைரோலாம் இருக்கும். ஆனால் வந்து கைரோலாம் இந்த ஆங்கிள் டில் பண்ணுறதுலாம் லாக் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ஃப்ரீயாக இருக்கும், ஃப்ரீ ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக ஒரு ஃப்ளிப்பே அடிக்கலாம். ட்ரோன் வந்து எதுவுமே ஆகாது. அந்த மாதிரி FPVக்கு அந்த மாதிரி எல்லா ஆங்கிளுக்குமே அந்த மாதிரி தாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு விண்டுலாம் அடிக்குது. நீங்கள் இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணிகிட்டே போகும்போது விண்டுலாம் அடிக்கும்போது என்ன ஆகும்னா, எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஃப்ரண்ட்டில் போயிட்டு இருக்கீங்க, பின்னாடியே காற்று அடிக்குதுன்னு வச்சுப்போம். காற்று பின்னாடி அடிக்கும்போது என்ன ஆகும், இன்னுமே கவுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இப்போ ஃப்ரண்ட்டில் இருக்க மோட்டருமே இன்னும் ஸ்பீடாக சுற்றி அந்த ஆங்கிளை வந்து மெயின்டைன் பண்ண பார்க்கும். அந்த ஆங்கிள்குள்ளே மெயின்டைன் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு சொல்லுமோ இந்த ஃப்ளைட் கண்ட்ரோலர் ESCக்கு சொல்லும். ESCக்கு என்ன சொல்லும்னா, இப்போ RPM வந்து கம்மியாக இருக்குது, நம்ம ஆங்கிள் வந்து ரொம்ப டெல்ட் ஆகுது, இன்னும் RPM ஃப்ரண்ட்டில் இருக்க 2 மோட்டரும் RPM இன்னும் அதிகமாக சுற்றுச்சுனா தான் நமக்கு இன்னும் த்ரஸ்ட் கிடைக்கும். அப்போ இந்த ஆங்கிளை வந்து நம்ம மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்றதெல்லாம் சொல்லும். அடுத்த வீடியோவில் வந்து நம்ம உள்ள யூஸ் பண்ணுற ஒரு காம்பனன்ட் பற்றியுமே தெளிவாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு வந்து லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.